அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸில் கும்ப வீடு. நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு கும்ப லக்னத்தில் கும்ப ராசியில் பிறந்த நபர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கிற போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பர்களே, கால சக்கரத்தின் 11ஆம் வீடான கும்ப வீடு, இந்த கும்ப வீட்டில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியாக இருக்க போகிறது என்றால், அதாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு நேரம் என்று கூறலாம். அதே போல தொழிலில் லாபங்கள் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அது எந்த துறையில் இருப்பவர்கள், கும்பராசியில் இருந்து கொண்டு எந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நிகழ்வு ஏற்படும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் இருக்காங்க. சரிங்களா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கும்பராசியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகிறது அதுதான் பார்க்க போகிறோம். கடந்த 1 வருடமாக இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது கும்ப லக்னத்திற்கு, கும்ப வீட்டிற்கு 5ஆம் வீடாகிய மிதுன வீட்டில், மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் கடக வீட்டிற்கு இடம்பெயர் போகிறார். அது கும்ப வீட்டிற்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது நோய், கடன், உத்தியோகம், எதிரிகள் ஸ்தானம், வம்பு வழக்கு, இது எல்லாமே குறிக்கிறது 6ஆம் வீடு. சரிங்களா? அது மட்டுமா, உங்களுடைய இளைய தாய் மாமா, அதாவது அம்மாவுடைய தம்பி, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கிறது தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் குரு உச்சமடைய போகிறார். மகர வீட்டுக்கும் சனி பகவான் தான் ராசி அதிபதி, கும்ப வீட்டிற்கும் சனி பகவான் தான் ராசி அதிபதி. ஆனாலும் மகர வீட்டிற்கும் கும்ப வீட்டிற்கும், மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் வேற வேறையா தான் இருக்கும் போது. ஏன்னா குரு பகவான் மகர ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் வராரு, முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வராரு. ஆனா கும்ப வீட்டிற்கு லாபஸ்தானாதிபதியா வராரு குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சமடைய போகிறார் 6ஆம் இடத்தில். அதே போல உங்களுக்கு 2ஆம் வீடு யாரு? அதுவும் குரு, மீன வீட்டிற்கு அதிபதி குரு பகவான். சோ தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, முழுவதுமாக லாபத்தையே கொடுக்க போகிற குரு பகவான் உச்சமடைந்து காணப்பட போகிறார் அடுத்த 1 வருடத்திற்கு. அதுவும் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் உச்சமடையும் பொழுது கிடைக்காத, இதுவரையும் யாருக்காச்சும் கிடைக்காம இருக்குல்ல, லோன் சாங்ஷன் ஆகாம இருக்கும்ல, அவர்களுக்கெல்லாம் தாராளமாக லோன் சாங்ஷன் செய்யப்படும். லோன் சாங்ஷன் செய்யப்படும். ஏன்னா உச்சமடைகிறாரில் 6ஆம் இடத்தில் உச்சமடைய போறாரா? இதுவரை அலைந்து கொண்டிருந்த, அதாவது இந்த லோனுக்காக டெய்லி பேங்க்குக்கு போய் வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் போக இந்த குரு பெயர்ச்சி ஆனதும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து தாராளமாக பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஏதாவது வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் நடந்திருந்தீங்கன்னா அதுல சுமூகமாக தீர்ப்பு உங்கள் சைடு எட்டப்படும். சரிங்களா? எதிரிகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து விலகி செல்லும் நேரம் இது. சரிங்களா? அதே போல ஏதாச்சும் உங்க தாய் மாமாவோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இருந்தா அதெல்லாம் சரி செய்யப்படும். ஓகேங்களா? தீராத நோய்கள்லாம் தீரப்போகும். ஆனா என்னன்னா, நோய்கள் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போற அலைச்சல் வேலை இருக்கும், பட் சரியாயிடும். ஸோ அதனால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான குரு பெயர்ச்சியாவே இருக்க போகுது. சரி, லாபம்
லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உச்சமடைய போகிறார். அவர் இருக்கிற இடத்தோட பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அப்போ உங்களுடைய வீட்டிற்கு எந்தெந்த வீட்டை பார்க்கிறார்? 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு 10ஆம் வீடாகிய விருச்சக ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு 12ஆம் வீடாகிய மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடாகிய மீனவேஸ் ராசியை பார்க்கிறார். இந்த 3 வீடையும் முழு சுபராகிய உங்களுடைய லாபத்தை மட்டும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய சுபகிரகமாகிய குரு பகவான் உச்சமடைந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உச்சமடைவார் அவர். அப்படிப்பட்ட குரு பகவான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சமடைகிற குரு பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். எங்கெங்க? இந்த 3 வீட்டையும் பார்க்கிறார். அதுவும் இந்த 12 ராசியிலேயே கும்பராசிக்கு தான் குரு பகவான் பணத்தை அள்ளி கொடுக்கிறவர். குரு பகவானாலே பெரும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம், பெரும் பணம், பதவி, புகழ், இத்தனை காரகத்தை சுமந்த குரு பகவான் உச்சமடைவது, அதுவும் உங்களுக்கு 11க்கும் 2க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்து உங்கள் 3 வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு. அப்போ எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? யாராவது தொழில் தொடங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்குவீர்கள். அதற்கான லோன் சாங்ஷன் ஆகும். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லோன் சாங்ஷன் ஆகிறதுனால ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, அந்த லோனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, அது சுப செலவுகள். 12ஆம் வீட்டை பார்க்கிறாரா, சுப செலவுகள் கிடைக்கும், சுப செலவுகள் வரும். வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சிருந்தீங்களா, உங்க வீட்டில் சுப நிகழ்வுகள், அதுக்காக செலவு பண்ணுவீங்க. வீடை வெள்ளை அடிக்குது, பெயிண்ட் அடிக்குது, மெயின்டெனன்ஸு, ஏதாவது வீட்டில் மேரேஜ் ஏதாச்சும் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிகழ்ச்சிலாம் இருக்குல்ல, சுப நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஓராண்டில் நடக்கும். அதுக்கான செலவுகளை நீங்கள் செய்வீங்க. இது 12ஆம் வீட்டை பார்ப்பதால். அடுத்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 2ஆம் வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த இடத்தை பார்ப்பதால் ஏற்கனவே லோன் வாங்கி சாங்ஷன் பண்ணி இந்த தொழில் தொடங்குறீங்களா, ஒரு நல்ல அந்த தொழில் வெற்றிகரமாக அமையும். அந்த வெற்றிகரமாக தொழில் அமைஞ்சு அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு தனவரவு தாராளமாக வரும். இந்த ஓராண்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த பிஸ்னஸ் லைஃப் லாங் பரம்பரை தொழிலாக மாறும். உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆரம்பிப்பாங்க, 2 வருஷத்தில் புஸ்வானமாக காண போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஓராண்டில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குனீங்கன்னா அது உங்களுடைய பரம்பரையாக அந்த தொழிலை அதாவது மேலே கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கும், புகழ் பதவி எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பிஸ்னஸ் வளர்ந்துகிட்டே இருக்குமே கோசரம் இறங்கவே இறங்காது. லட்சாதிபதி ஆவீங்க, அடுத்த கோடீஸ்வரன் ஆவீங்க, அடுத்தது உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த தொழில் அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி அமையும். சரி, எந்தெந்த துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 துறை மெயினாக. ஒன்று போலீஸ் துறை, சட்டத்துறை. இதில் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது, பட் அவங்களுடைய விஷயத்தில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த இதில் இருக்குல்ல கஷ்டமான வேலை, கட்டுமான வேலைகள்லாம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அப்புறம் இந்த செங்கல்லாம் உற்பத்தியாளர் செய்வாங்களே அது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அயன் மேனுஃபேக்சரிங், நம்ம அயன்லாம் இந்த உருக்கி செய்கிறாங்களே, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்களே, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இது எல்லாமே அந்த விஷயம் சார்ந்த தொழிலில் தொடங்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க வைங்களேன், அவங்க ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ், காரு, எந்த வெஹிக்கிள் வேணால் வாங்குங்க, டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் ஆரம்பிங்க, தாராளமாக லாபங்கள் கிடைக்கும். அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் மிகப்பெரிய லாபங்களை ஈட்ட முடியும். ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது பரம்பரை பிஸ்னஸாக மாறும். எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஓகேங்களா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் பங்க்கு,
பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். இந்த ஒரு ஆண்டில் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. அடுத்தது மருத்துவத்துறை. ஓகேங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணீங்க, மெடிசன் படித்து முடிச்சிட்டிங்க, ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த கிளினிக் மூலயமா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த கிளினிக் வந்து புகழோடு இருக்கும் அந்த கிளினிக். ஏன்னா இப்போல்லாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கும், பேஷண்ட்ஸ் வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கைராசி இல்லாத டாக்டராக போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த கிளினிக் நீங்கள் ஆரம்பிக்க இந்த ஒரு ஆண்டில் தொடங்க போகிற கிளினிக் வந்து பெரும் ஹாஸ்பிட்டலாக மாறும், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறும். அதே போல் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த ஒரு ஆண்டில். எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, இந்த ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் எதுவாக இருந்தாலும், நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபார்மசி, மெடிசன், நர்சிங், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அதிர்ஷ்டம் இந்த 1 இயர். அதுவும் கும்பராசியில் பிறந்திருக்கணும். கும்பராசியில் பிறந்து புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா மெடிசன், கும்பராசியில் பிறந்து சதய நட்சத்திரமாக இருந்தால் இந்த டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாமே. இந்த மாதிரி அவிட்டமாக இருந்தால் போலீஸு, லா, சட்டம் ஒழுங்கு, அதே போல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு, பில்டிங், அந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒர்க்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து ஒர்க் ஆகும் இந்த ஓராண்டில். சரிங்களா? சரி, இந்த 3 விஷயம்தான் மெயினாக வந்து நல்லது நடக்கும். அதே போல் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து காத்திருக்கவங்க தாராளமாக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ப்ரொமோஷன்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த எதிராக பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, லேண்டையோ, கோல்டுலேயோ, ஷேர் மார்க்கெட்லேயோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைவாங்க இந்த ஓராண்டில். சரிங்களா? இந்த மாதிரி சுப செய்திகளாகவே உங்கள் காதில் கேட்கும், நல்ல லாபங்களை பார்ப்பீங்க, தனவரவு தாராளமாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் இந்த ஓராண்டு. அதே போல் 7 சனி பாதத்தில் இருக்காங்களே, அந்த பாதிப்பையும் சரி செய்வார் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்கிறாரா, அங்கே சனி பகவான் இருக்கிறனால, சனியை பார்க்கறதுனால ஓரளவு நீங்கள் அந்த 7 சனி பீரியட்லேருந்து இருக்க பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும். கட்டாயமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி அனைத்திலும் வெற்றியாக இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை, என்ன வாட்ஸ்அப் நம்பரை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.